நிரஞ்சன். இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்த நாளா, அதனாலதான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோட வந்திருக்கிறேன். என்ன அப்படி பாக்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க முகத்தை மறக்க முடியுமா? இதேதான் எப்படின்னு சொல்றான். சார் பெரிய கிளாடி சார் நீங்க. நான் விடுதலை ஆகிற நாலு கிழமை நேரம் நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தபாலும் நிக்கிறீங்களே. அதான் அண்ணன். ஆனா போங்க சார், இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு திட்டுங்களா நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பின்னாலே சுத்துறீங்க. நீ இது வரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்த, ஊர் நிம்மதியா இருந்தது. இப்பதான் வெளியே வந்துட்டியே. ஜென்மத்தோட பிறந்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது. நீ இந்த திருட்டு தொழிலை விட போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. இப்ப உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். என்ன சார் நீங்க? போலீஸ் வண்டி வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், ஜெயில இருந்து வீட்டுக்கு கொண்டு போகுமா? அனுபவம் பேசுது. ஒண்ணு சரியா, 2 நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழகான முஞ்சி எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒரு கை நாட்டு போட்டு போறியா? சார் மறுபிரிவினை ஒண்ணு இருந்தா அடுத்த ஜென்மத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும், என்ன கண்டு நீ கழியணும். அப்பவுமா ஜென்மாந்திர கடன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சக்சஸ். 2 நாளைக்கு ஒரு தடவை கையெழு. அப்படிதான் போயிட்டா. ராஜா, ரோடு முன்னால இருக்கு, நீ பின்னாடி இருக்கிய. ராஜா, பைக் இந்த மாதிரி கண்ணா பின்னா ஓட்டுறீங்களே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? உயிர் போயிருக்கும், வேற என்ன இருக்கும்? போங்க. சரி ராஜா, ஜெயில இருக்கிறப்போ என்னை பத்தி எப்போவாத நினைக்கிறதுண்டா? 1 2 4 டியூட்டே பாடிட்டேன். உங்களை பிரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்தா எப்படி? கொஞ்சம் கிட்ட வருது. ஒரு நிமிஷம் கூட உன்னால என்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அப்ப ஒண்ணு செய்யலாம், அடுத்த வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு டபுள் ரூமா செட்டப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அப்படின்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போறது ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெரிய அண்ணன் இருக்காரு, அவர் விடமாட்ட போயிருக்கு. ராதா, அதெல்லாம் தலையெழுத்து. இங்க எழுதுனதை யாரால மாத்த முடியும்? ஆமா, கடவுள் நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டுதான் நம்ம தலையில எழுத போறாரா? ராஜா, அதெல்லாம் விதி பாதி மதி பாதி. அடேங்க அப்பா. ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்ட? சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அழகான இளம் கவிஞன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்ன வயசு? ஒரு 25 இருக்கும். அவரு எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு? தள 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 தளன்னு தக்காளி பழம் மாதிரி சிகப்பா இருப்பாரு. அவரு கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இந்த பவுடர் போட்ட கேரம் போர்டு மாதிரி வழு வழு வழுன்னு இருக்கும். அவரு கண்ணு ராஜா, ஏய் ராஜா, உண்மை நினைச்சிட்டீங்களா ராஜா? ஜஸ்ட் ஃபார் a joke. ராதா, ஏன் ராதா அவ கனவுல கூட இன்னொருத்தனை பாக்குறது கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களை மாதிரி அழகான ஆள் எனக்கு இருக்கும்போது என் மனசு எங்க வேற ஆள நினைக்கும். வந்தாச்சு, இறங்க. விருந்து ரெடி பண்ணு, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. கம்.
அடடே, யார் பண்ணீங்க இப்படி கபால்னு வந்து இருக்கிறீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குப்பா? விருந்துக்கு. மிக்க நன்றி. நான் வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் எப்ப எடுக்கிறீங்க? இப்ப வர போறியா இல்லையா? இப்படி கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? வந்துடுப்பா. ராஜா என்னை கூப்பிட்டு விட்டு அந்த முதற்கட்டிய கொஞ்சம் பார்த்துட்டு வர்றேன். நீ சமையல் பண்ணி வை. வாங்கோ வாங்கோ. வண்டியில ஏசி இருக்குல்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு போடுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட். இங்க வர்ற வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா ஐ எம் வெரி சாரி. என்ன கூட்டிட்டு வர சொன்னவன் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்தேன். நீதானா அது? எஸ். ஹவ் ஆர் யூ? Fine, thank you. Nice, nice gun, huh? வாவ் ஃபேண்டாஸ்டிக். விக்ரம், உன்னோட ஃப்ரெண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீட் மை சிஸ்டர் பைரவி. ஹலோ. Hi. என் பிரதர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு. அதனாலதான் உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வர சொன்னோம். ஓ, இதுதான் கூட்டிட்டு வர முறையா? சரிங்க. ப்ளீஸ் கம் இன். ப்ளீஸ். சியர்ஸ். உங்களுக்கு இவனை தெரியுமா? தெரியும். ஒரு தடவை என்கிட்ட எட்டனா பதியத்துல அண்ணன் தோத்து போயிருக்காரு. வாட்? எட்டனாவுக்கா? இவன் பெரிய பணக்காரனாச்சே. இருக்கட்டுமே, இன்னும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதை வச்சுதான் நான் பந்தயம் கட்டுவேன். இது எட்னா கேஸ், ஜுஜுபி. கரெக்டா சொன்னீங்க மிஸ்டர் ராஜா. இவனுடைய ரகசிய இரும்பு அலமாரிக்குள்ள 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைங்க இருக்கு. அதுல எங்களுக்கும் பங்குண்டு. உங்க விரல்ல மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க விரல்ல செஞ்சா பூட்டெல்லாம் டான்ஸ் ஆடி தன்னை தானே திறந்துக்குவாமே. அப்போ அந்த லாக்கரை நான் ஒரு கை பார்க்கணும்னு சொல்றீங்க? எஸ். ராஜா, இதை செய்யறதுக்கு அட்வான்ஸா 1 லட்சம் ரூபாய். வேலையை முடிச்ச உடனே மீதி 19 லட்சம் ரூபாய். ஓகே? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வேலையை முடிச்சிடணும். நீங்க ரொம்ப தான் அவசரப்படுறீங்க. நான் இப்பதான் ஜெயிலின் வெளியே வந்திருக்கேன். இந்த ஊர்ல எவன் திருடினாலும் அந்த மீசக்காரர் இன்ஸ்பெக்டர் ராஜசிங் நம்மள தான் துரத்துவாரு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம், டேக் இட். வேலையெல்லாம் முடிச்சிட்டு பணத்தை ஒரேடியா வாங்கிக்கிறேன். என்ன மிஸ்டர் ராஜா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட விட்டு போயிடுதா என்ன? ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சுங்க. டேக் இட் ராஜா. ஓகே.